இவருடைய பொய். இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க சார்? இவர் இந்த வீடெல்லாம் இப்ப சொல்லிவிட்டு நேற்று மீட்டிங்ல சொன்னாரு, இந்த வீடு தொடருமா தொடராதான்னு எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க. எங்க ஆட்சியும் தொடரும் வீடும் தொடரும். அப்ப இதுல என்ன தெரியும்? எங்க ஆட்சி தொடர்ந்தால் இந்த வீடு தொடருங்கிற சொல்லாம சொல்றாருங்கிறதான் நான் சொல்ல வரேன். ஆக இந்த வீடு கட்டுற திட்டம் எல்லாமே இப்ப அவசர அவசரமா சொல்றதுதான். அன்னைக்கு கூட டிவில பார்த்தேன், டிவி பூரா உடஞ்சு போச்சு, நாங்க என்னங்க பண்றதுன்னு சொல்றாங்க. அதற்கு ஏதாவது சொல்றாரா? இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். உங்களுக்கு டிவியை கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் சார்ஜ் எல்லாம் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. இதுதான் உண்மை மக்களை. கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? யாராவது பொதுமக்கள்கிட்ட இருக்கு? எல்லாமே கட்சிக்காரன்ட்டையும் இவர்கிட்டையும் இவர் பேரப்பிள்ளைகிட்டையும் இவர் மகன்கிட்டையும் தான் இருக்கு. இதுதான் உண்மை. இந்த வீடு கட்டுற போய் இப்ப இந்த வீடு கட்டுறதுக்கு லோன் தரேங்கிறார். லோன் என்ன சொல்றாரு? அஸ்திவாரம் தோண்டி நீங்க முதல்ல அஸ்திவாரம் மாத்திரம் கட்டுங்க, நான் பின்னாடி கட்டி தரேன். இந்த அஸ்திவாரம் கட்டுறதுக்கு 70,000 ரூபாய் ஆகுதான். 20,000 இல்ல 50,000 அவங்க ஏதோ கடனை தாலியை வச்சோ நகையை வச்சோ எதையோ வச்சு இந்த ஏழை மக்கள் வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இவங்ககிட்ட கெஞ்சி கூத்தோடு ஒரு வீடை கட்டணும். வீடை கட்டிட்டு முகட்டை பார்த்துக்கிட்டே முகட்டை எப்படா இடிஞ்சு விழுதுங்கிறேன். 70,000 கட்ட முடியுமா? இவர் வீடு கட்டுற கம்பிக்காரன் சிமெண்ட்காரன் எல்லாத்தையும் ரேட்டை ஏற்றிக்கிட்டான். இதுதான் உண்மை. எப்படி ரேட் ஏறினா இவர் சும்மா வீடு என்னைக்கு கட்ட போறாரு? ஒண்ணுமே கட்ட போறாரு. உடனே நேற்று சொல்றாரு, எல்லாம் நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குடிசைகளுக்கு நான் வீடை கட்டி கொடுப்பேன் பாருங்க. என்னைக்கு பார்க்க? என்னைக்கு பாக்குறதுன்னு கேட்கிறேன். இந்த ஏழைகள் என்னைக்கு பார்க்க? முதல்ல மேல டாப் சவர் இடிஞ்சு விழுதாம, அதாவது ஆளுக்கு முந்தி இவர் வைக்கிறது முதல்ல கலைஞரும் ஸ்டாலின் சிரிச்ச மாதிரி ஒரு போர்டு லவக்கன்னு வச்சிரு, வீடு கட்டு மாட்டுறது. இதைத்தானே முதல்ல வைக்கிறீரு? நான் என்ன கேட்கிறேன், இதான முன்னாடி வைக்கணும். வீடு கட்டிட்டு வை, உங்களை யாரு வேணாம்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே போர்டு. இல்லைன்னா அப்படியே கலைஞர் அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படியே அள்ளி இறைக்கிற மாதிரி இவர் ரொம்ப யோகியர் மாதிரி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.